ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். நருட்டோ பொருட்டோ சீரீஸில் சீல் பண்ணப்பட்டிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இவரை கிஷிமோட்டோ ஏன் சீல் பண்ணணுங்கிற முடிவை எடுத்தார், நருட்டோ எப்போ ரிட்டர்ன் ஆவார், அப்படி இவர் வரும்பொழுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டிக்கிட்டுருங்க. பொருட்டோ சீரீஸில் ரொம்பவே ஒரு மோசமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர்னா அது நருட்டோ தான். ஷிப்புடனில் இவரோட பவர்ஸுங்கிறது அளவிட முடியாததாக இருக்கும். ஆனால் பொருட்டோவில் அது அப்படியே தலைகீழ மாறி இருக்கும். பெரியவங்களிருந்து சின்ன பசங்க வரைக்கும் நருட்டோவை அடிச்சுட்டு போவாங்க. முக்கியமாக நருட்டோ சீரீஸில் நருட்டோ வாரிரோவாக இருந்திருப்பார். இவரோட இன்டெலிஜென்ஸ்க்கும் அன்பிரிடிக்டபிலிட்டிக்கும் தான் நருட்டோ ஃபேமஸே. எப்போ என்ன பண்ணுவாருன்னு யோசிக்கவே முடியாது. எனிமீஸோட அட்டாக்ஸை கூட சூப்பராக டேக்கிள் பண்ணுவார். பட் பொருட்டோவில் அந்த எல்லா பவர்ஸையும் தூக்கிட்டாங்க. நருட்டோவை செம்மையாக நர்வ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஏதாச்சும் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் நருட்டோ டெசிஷன் எடுக்க முடியாத மாதிரி தடுமாறி இருப்பார். ஷிகமாரு வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரியெல்லாம் சீனை கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரீஸ் இப்படி போனதுக்கு ரீசன் கிஷிமோட்டோவோட கைடன்ஸ் இல்லாமல் போனது தான். கஷ்டப்பட்டு ஒரு ஷினோபி வேர்ல்டை அந்த மனுஷன் க்ரியேட் பண்ணி இவங்களுக்கு கொடுத்தாரு. அதை ஒழுங்காக அவரோட விஷனில் கொண்டு போகாதது கண்டிப்பாக பப்ளிஷர்ஸோட பொறுப்பு தான். கிஷிமோட்டோ நருட்டோவோடையே இந்த வேர்ல்டை முடிச்சிடலாம்ங்கிற ஐடியாவில் தான் இருந்ததா பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. இந்த பொருட்டோவையே அவர் முழுக்க இக்கிமோட்டோக்காக தான் பண்ணார். ஏன்னா இக்கிமோட்டோ கிஷிமோட்டோவோட அசிஸ்டண்ட்டாக பல வருஷம் வேலை பார்த்துருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இக்கிமோட்டோ கிட்ட எடுத்த உடனே இந்த ஃப்ரீடமுங்கிறது கிடைக்கல. கொடாச்சி மாதிரியான பல ஆத்தர்ஸ் இந்த பொருட்டோக்குள்ளே பூந்து அவங்களோட விஷனை பில்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு பிகினிங்கில் இந்த மொத்த ஸ்டோரியே டெக்னாலஜியை நோக்கி மூவ் ஆகியிருக்கும். நிஞ்சிட்சுவை அசால்ட்டாக ஒரு காண்ட்லெண்ட்டை வச்சு பண்ண முடிகிற மாதிரியான காட்சிகள் அமைஞ்சிருக்கும். இவ்வளோ ஏன், கவாக்கியே ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருப்பார். இப்படி பல விஷயங்கள் டெக்னாலஜியை நோக்கி மூவ் ஆகி இருக்கும். இதுக்கு ரீசன் கோடாச்சி தான். கோடாச்சி தான் இந்த டெக்கி ஸ்டப்ஸை சீரீஸ்குள்ளே கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக தான் இக்கிமோட்டோக்கு இந்த பொருட்டோ சீரீஸோட கண்ட்ரோல் கிடைக்குது. இக்கிமோட்டோ கோடாச்சியோட டூயிங்ஸை மாற்றி பொருட்டோவை ரைட் பாத்தில் கொண்டு போனாருன்னே சொல்லலாம். ஆனாலுமே ஃபேன்ஸ் எல்லாரும் பொருட்டோ மேலே இப்போவும் காண்டாக தான் இருக்காங்க. ஃபேன்ஸ்னு சொல்கிறத விட நருட்டோ ஃபேன்ஸுன்னு ஓப்பனாகவே சொல்லலாம். இவங்க பொருட்டோ மேலே கோவமாக இருக்க காரணம் ஓஜி கேரக்டர்ஸை டம்மி பண்ணது தான். அவங்கள ஒரு பொருட்டாவே பொருட்டோ சீரீஸில் மதிக்கலை. இது எல்லாமே ஃபேன்ஸ்க்கு செம கோவத்தை உண்டாக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபேன்ஸை செம்ம காண்டாக்கின விஷயம்னா அது நருட்டோவை சீல் பண்ணது தான். அந்த டைமில் ஃபேன்ஸ் எல்லாரும் இனிமேல் பொருட்டோவை பார்க்கவே போகிறதில்லன்னெல்லாம் சொன்னாங்க. வேணும்னே அப்போது இட்டு கொடுத்த ஜுஜுட்சு கைசனுக்கு நருட்டோ ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இது ஒரு மோசமான முடிவுன்னு அப்போது ஃபேன்ஸால் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சு. இது உண்மையாகவே ஒரு மோசமான முடிவான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி நருட்டோ சாஸ்கேவையே கொல்ற மாதிரி தான் இக்கிமோட்டோ பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காரு. பட் கிஷிமோட்டோ உள்ளே பூந்து இதை கொஞ்சம் மாற்றிட்டாரு. ஏன்னா பொருட்டோவோட ஸ்டோரிக்கு கண்டிப்பாக நருட்டோ இருக்கவே கூடாது, சாஸ்கேவும் இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஷின்ஜு ஆர்க்கோட மெயின் வில்லனான ஜூரா ஒரு வைல்டு பீஸ்ட்னு சொல்லப்பட்டிருக்கும். பட் லவ்வை வச்சு இவங்களை ஈஸியாக பீட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஜூராவையே லவ்வை யூஸ் பண்ணி காலி பண்ணுற ஒரு ஆள் இப்போ வரைக்கும் யாரும் இல்லை. ஆனால் ஜூரா நருட்டோவை ஃபேஸ் பண்ணால் கதையே மாறிடும். நருட்டோ ஒரே ஒரு ஃப்ரூட்டை வச்சு ஜூராவோட சோழியவே முடிச்சு விட்டுருவார். லீஃப் வில்லேஜோட விசுவாசியாக ஜூரா மாறிடுவார். ஷின்ஜூஸுங்கிற கேங்கே வேஸ்ட்டாக போயிடும். எல்லாரும் நல்லவங்களாக மாறிடுவாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு தான் நருட்டோவை கிஷிமோட்டோ தூக்கிட்டாரு. ஃபேன்ஸ்க்காக அவரை கொல்லாமல் சீல் பண்ணதே ஒரு பெஸ்ட் மூவாக நான் பார்க்குறேன். சாஸ்கேவை பொறுத்தவரை இவரோட அட்வான்ஸ் வெர்ஷனான பொருட்டோவை இப்போது இறக்கியிருக்காங்க. சாஸ்கே இருக்கும்பொழுது பொருட்டோ சாஸ்கே மாதிரியே தெரிஞ்சா நல்லா இருக்காது. இவன் என்னடா சாஸ்கே மாதிரியே பண்ணுறான்னு பொருட்டோ மேலே நமக்கு ஒரு கோபமே வந்துடும். இதனால தான் சாஸ்கேவையும் இவங்க தூக்கிட்டாங்க. இவங்க இல்லாத வேர்ல்டில் இவங்க உருவாக்கின 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றினாங்கங்கிறது தான் பொருட்டோவோட ஸ்டோரியாக இருக்குது. சரி, நருட்டோவை இவங்க சீல் பண்ணிட்டாங்க, ஓகே.
இவர் எப்போ வருவாருன்னு நீங்கள் இப்போ கேட்கலாம். இது பொருட்டோ சீரிஸோட கிளைமேக்ஸில் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், பொருட்டோ சீரிஸோட கிளைமேக்ஸ் வரைக்கும் நருட்டோ வரமாட்டார். இதை டெக்னிக்கலாக இன்ட்ரோ சீன் அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கவாக்கி பொருட்டோவோட ஃபைட்டில் கவாக்கி லார்ட் 7 நான் எங்கே அனுப்பணுனோ அங்கேயே உன்னையும் அனுப்பிடுறேன்னு பொருட்டோவை பார்த்து சொல்லியிருப்பாரு. அப்போது இப்போ வரைக்கும் நருட்டோ வெளியே எடுக்கப்படலைங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ நருட்டோ 2 கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் தான் வருவாருன்னு இதுல இருந்தே தெரியுது. அதில் ஒன்று ஃபைனல் வில்லன் வர்சஸ் பொருட்டோ கவாக்கி. ஆமாம், ஒரு ஃபைனல் வில்லனுக்கு அகென்ஸ்டாக பொருட்டோ அண்ட் கவாக்கி டீம் அப் பண்ணி ஒரு ஃபைட்டை பண்ணுவாங்க. ஃபைனல் வில்லனை அழிச்ச அப்புறம் கவாக்கி வர்சஸ் பொருட்டோக்கான ஒரு லெஜெண்டரி பேட்டில் நடக்கும். இந்த பேட்டிலில் மோஸ்ட் ப்ராபபிளி பொருட்டோ சாகவும் வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி வேற வீடியோவில் பேசுவோம். எந்த ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் தான் கவாக்கி நருட்டோவை ரிலீஸ் பண்ணுவார். அப்புறம் தான் நருட்டோ வெளியே வருவார். சரி, இப்போது நருட்டோ வெளியே வந்தால் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்ப்போம். நருட்டோக்கு இது மோர் லைக் ஒரு டைம் ட்ராவல் பண்ண ஃபீலை தான் கொடுக்கும். ஏன்னா இவர் இருக்கிற இந்த டைமென்ஷனில் டைம் ஃப்ளோங்கிறது சுத்தமாக இருக்காது. இதனால் நருட்டோக்கு ஏஜிங்கிற ஒரு விஷயம் நடக்காது. நிறைய பேர் நருட்டோ பியர்டோட என்ட்ரி கொடுப்பாருன்னுலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் அது நடக்க போகிறதே இல்லை. ஏன்னா நருட்டோவோட ஏஜுங்கிறது இங்கே இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. பட் நருட்டோ ஹினாட்டாவை விட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏஜ் அதிகமாக இருக்கும். நருட்டோ அவரோட 30 வயசில் சீல் பண்ணப்பட்டிருக்காரு. அப்போது பொருட்டோக்கு 12 வயசு ஆகுது. ஆனால் நருட்டோ திரும்பி வரும்பொழுது அவருக்கு 30 வயசு தான் அப்படியே இருக்கும். பட் கவாக்கி பொருட்டோக்கெல்லாம் 16 வயசாக அப்போது இருக்கும். இதனால் 4 வருஷம் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போன ஃபீல் தான் நருட்டோக்கு இருக்கும். நருட்டோ மட்டும் இல்லை, சாஸ்கேக்கும் இதே நிலைமை தான். இவரும் டிவைன்ட்ரிக்குள்ளே சிக்கிக்கிட்டதால இவருக்கும் ஏஜிங்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. சீரீஸோட பிகினிங்கில் இவருக்கு 33 வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் 1 இயர் இவர் நருட்டோ இல்லாமல் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணார். அப்படி பார்க்கும்பொழுது சாஸ்கி அவரோட 34 வயசில் தான் இருப்பார். ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் ஏஜுங்கிறது அதிகமாக இருக்கும். நருட்டோ அந்த ஒரு போர்ட்டல்ல இருந்து வெளியே வரும்பொழுது பொருட்டோ கவாக்கி எல்லாம் ரொம்பவே வளர்ந்துருப்பாங்க. இதை கண்டு அவர் கண்டிப்பாக ஷாக் ஆவார். முக்கியமாக அப்போது லீஃப் வில்லேஜே இருக்காது. ஏன்னா கிளைமேக்ஸில் எவனோ உள்ள பூந்து மொத்த வில்லேஜையும் காலி பண்ணிட்டான். ஹொகாகே ஸ்டாச்சுவில் தான் பொருட்டோ வர்சஸ் கவாக்கி ஃபைட்டு நடக்குதுங்கிற பட்சத்தில் நருட்டோ வரும்பொழுது நம்ம பார்த்த அந்த மிச்சமீதி கூட இருக்காது. இதனால் நருட்டோவோட ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நருட்டோ வந்த உடனே ஹீமா ஷிகமாருன்னு எல்லாருக்குமே வயசாகி இருக்கிறத பார்ப்பாரு. ஒரு சில ஓஜி கேரக்டர்ஸ் சாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. முக்கியமாக ஈனோ, ராக்லி, மைட்கை, ககாஷி மாதிரியான சில கேரக்டர்ஸ் எல்லாம் சாகவும் வாய்ப்பு இருக்கு. நருட்டோ வெளியே வந்து இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற கவாக்கியை கொல்லுவாருன்னு ஒரு ரூமர் இருக்கு. ஏன்னா கவாக்கியே டெக்னிக்கலாக நருட்டோவோட கையால் சாக தான் விரும்புகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த ஒரு விஷயம் நடக்கவே போகிறதில்ல. நருட்டோ மறுபடியும் கவாக்கியை மன்னிக்க தான் போகிறாரு. கவாக்கி நருட்டோவோட ஒரு ஹாப்பியான லைஃப்பை தான் வாழ்வார். பட் பொருட்டோக்கு இதே தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொருட்டோ சாக போகிறாருங்கிறத சீரீஸ் முழுக்க ஃபோர்ஷேடோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இவர் மொமுஷிக்கி கிட்ட டீல் போட்டிருக்காரு. இது இல்லாமல் கவாக்கி கிட்டவும் டீல் போட்டிருக்காரு. இதனால் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் பொருட்டோவை கொல்ல போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. பொருட்டோவை யாருமே கொல்ல போகிறது இல்லை. ஏன்னா பொருட்டோ வேற ரெலமுக்கு போக போகிறாரு. ஆமாம், ஷீபாய் மாதிரியான ஒட்சுசுகிஸ் எப்படி ஹையர் டைமென்ஷனுக்கு போனாங்களோ அதே மாதிரி பொருட்டோவும் வேற டைமென்ஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஷீபாய் சீரீஸோட வில்லனாக இருக்கும் பட்சத்தில் பொருட்டோ அவரை வின் பண்ணி அவரோட இடத்துல இந்த யூனிவர்ஸை வாட்ச் ஓவர் பண்ணுவாருன்னு சொல்லப்படுது. எப்படியோ பொருட்டோ நருட்டோ கூட இருக்க மாட்டாருங்கிறது மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகுது. பொருட்டோ இல்லாத இடத்துல பொருட்டோவோட வாழ்க்கையை கவாக்கி வாழ்கிற மாதிரி தான் இந்த கதை முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருட்டோ உயிரோடு இருக்கணுமா சாகணுமாங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.